ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய வாழ்வாதார கோரிக்கை மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது. கடந்த அதிமுக ஆட்சியில் அம்மையார் காலத்திலே இந்தியாவிலேயே முதல்ல பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த ஓய்வூதிய திட்டத்துல இதுவரை ஒருவருக்கு ஓய்வூதியம் இல்லாம ரிட்டையர்ட் ஆகிறவங்க எல்லாம் செட்டில்மெண்டோட போகக்கூடிய ஒரு கொடுமையான நிலைமை இருந்தது. இதற்காக தொடர்ந்து நாங்கள் போராட்டங்களை பழைய ஓய்வு திட்டத்திற்காக நடத்தி பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு நடவடிக்கைகள் இதெல்லாம் எடுத்ததன் விளைவாக கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லிவிட்டோம், நிச்சயமாக அதை செய்யாமல் போனால் நன்றாக இருக்கிறது என்பதை பல்வேறு அரசு அதிகாரிகள் எல்லாம் பல்வேறு இடையூறுகள் செய்தாலும் கூட தாய் உள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தர முடியவில்லை என்று சொன்னாலும் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு நிகராக பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் கொண்ட ஒரு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை 1/1/2026 முதல் அமுல்படுத்திவிட்டு சென்றார். இது வாய்மொழியாக கூட அடுத்த கட்டங்களில் நாங்கள் வரும்போது அதிலே பல சரத்துக்களை மேம்படுத்துகிறோம் என்று கூட அவர்கள் சொன்னார்கள். இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கும் என்ன வித்தியாசம்? பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிற அத்தனை சலுகைகளும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துல உண்டு. கேட்டு பெற்றோம். தாயுள்ளத்தோடு முன்னாள் முதலமைச்சர் கொடுத்தாரு, கிராஜுவிட்டி கொடுத்தாரு, கம்யூட்டேஷன் கொடுத்தாரு. அதுல எனக்கு சிபிஎஸ்சி நிறைய பணம் புலம்புனாங்க. கடைசியா போய் ஆப்ஷன் கேட்டோம், அதையும் கொடுத்தாரு. இன்னைக்கு 40% தான் அடிப்படை ஊதியத்துல கிடைக்குமா பென்ஷனுக்கு, 50% மாத்தி கொடுத்தாரு. ஒரே ஒரு வித்தியாசம், எங்களுடைய பங்களிப்பு 10% நாங்கள் தர வேண்டும் என்ற பங்களிப்பு. அதையும் நாங்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வலியுறுத்த காத்து கொண்டிருந்த சூழ்நிலையில இந்த டாப்ஸுக்கு அமல்படுத்திய பிறகு தேர்தல் வந்தது. தேர்தலுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இந்த தேர்தல் காலத்தில அரசு ஆசிரியர்களை பத்தி இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் தருவேன் என்று ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பேசினாரு. அவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அரசு ஊழியர் ஆசிரியருடைய அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து கனிவோடு பரிசீலித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நிறைய பேர் அதை நம்பினாங்க, வாக்கும் அளித்தாங்க. நிச்சயம் அவர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தான் அளிப்பாரு. அப்படி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்த சூழ்நிலையில நேற்று ஒரு வெள்ளை அறிக்கை வந்தது. வெள்ளை அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் 16ஆம் தேதியிட்டு ஒரு 111 நம்பரை பார்த்தாலே பயமாயிடுச்சு. 111 பட்டை அந்த பெயர் கொண்டு ஒரு டாப்ஸ் சம்பந்தமா ஒரு இடைக்கால நிவாரணம் என்று ஒன்று வந்திருக்கிறது. ஜனவரி மாசம் டாப்ஸ் அறிவிச்சாச்சு. இத்தனை ஆண்டுகள் ஆகிறது. அது ரூல்ஸ் பிரேம் பண்றதுக்கு இவ்வளவு நாள் ஆகுமா? அரசியல்வாதிகள் தான், அரசியல் கட்சிகள் தான் தேர்தலுக்கு போயிருந்தாங்க. அரசு அதிகாரிகள் அந்த ரூல்ஸ் பிரேம் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுமா? அதையும் தாண்டி தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னாரு? பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப இதுக்கு நடுவுல இருக்கு இப்ப டாப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகே, கிட்டத்தட்ட 1/1/2026 அப்புறம் ஒரு 10,000 பேர் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க. அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்குது. நாங்களும் கேட்டோம், ஏதாவது முடிவெடுங்க. அவங்க அடுத்த வேலைக்கே பென்ஷன் இல்லாம செட்டில்மெண்ட் இல்லாம இருந்தாங்க. அதை கருணை உள்ளத்தோடு நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் கூட பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தணும் என்ற ஒரு டாப்ஸையாவது கொடுத்துருக்கலாம். ஏன்னா டாப்ஸுக்கு அடுத்த மேம்படுத்தப்பட்ட திட்டம் தான் பழைய ஓய்வூதிய திட்டம்னு. அப்ப அதுலயும் இன்றையமா என்ன சொல்றாங்க? இந்த அரசாணை 111 என்ன சொல்லுது? இப்போ இடைக்கால நிவாரணம் தரன். அந்த இடைக்கால நிவாரணம் கூட என்ன, 30% அடிப்படை அவர்கள் சம்பளத்துல, அடிப்படை ஊதியத்துல 30%, இல்லைன்னா 10,000. இதுல எது அதிகமா? அது கூடவே 60% அகவிலைப்படி உயர். இந்த ரெண்டுத்தையும் கொடுத்து இன்டர்மா நாங்க கொடுக்குறோம். இந்த ஆணை வந்ததுமே எங்களோட நம்பிக்கை போயிடுச்சு. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு பட்டை நாமம் தானா, முடிஞ்சிடுச்சா, அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது இவங்க சொல்லும் போது இடைக்கால நிவாரணத்துல 50%ம் டிஏவும் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அதுல கிராஜுவிட்டி பத்தி பேசல, கம்யூட்டேஷனை பத்தி பேசல, அதெல்லாம் கொடுத்துருக்கலாம். அதை பத்தி ஜியோல சொல்லல. ரூல்ஸ் எல்லாம் தெளிவா சொன்னது. ரூல்ஸ் பண்ணதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? பழைய திட்டமே கொடுக்கக்கூடிய மனநிலை இருப்பவர்கள்
டாப்ஸ் எளிதா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. டாப்ஸ்லயே 30% அப்படின்ற கான்செப்ட் இருக்கும்போது ஒரு பயம் வந்திருக்கு. தயவு செய்து ஆசிரியர் அரசு வாழ்வாதார கோரிக்கை, அதிகாரிகளும் சரி தற்போது அரசும் சரி இதுல விளையாட வேண்டாம். உடனடியாக டாப்ஸை முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது ரூல்ஸ் கொஞ்சம் போர்க்கால அடிப்படையில் ஒரு சில நாட்களுக்குள்ள அதை ஃப்ரேம் பண்ண வைங்க. அது 6 மாசம் ஆயிடுச்சு, அதை வச்சுட்டு டாப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொண்டு வந்த ஆட்சி, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அதோட சாதனை எல்லாம் அவங்களுக்கு தான் போகும். நீங்க சொல்லிருக்கீங்களா பழைய ஓய்வூதியம், அதுக்கு எங்க போறது? இப்போ முதல் கட்டமா எங்களுக்கும் புரியுது, வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்க, நிதி சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு தெரியுது, நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு 6 மாசம் ஒரு எடுத்துக்கங்க, டாப்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அடுத்த 6 மாசத்துல நீங்க சொன்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துங்கள். உங்களை ஆசிரியர் அரசு ஊழியர் போட்டி கொண்டாடணும். அதை விட்டுட்டு டாப்ஸ்லயே கை வைக்கிற மாதிரி இது மாதிரி ஒரு ஆணைகளை பிறப்பித்து என்பது மிகப்பெரிய ஏமாற்று வேலையா நாங்க பாக்குறோம். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் இதிலே போர்க்கால அடிப்படையிலே தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக டாப்ஸுக்குரிய ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணும். ஒரு சில நாட்கள்ல இதுக்கு கால நீட்டிப்பே பண்ணக்கூடாது. பண்ணி அடுத்து ஒரு 6 மாசம் நிதிநிலை அதற்காக நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு 6-7 மாசம் கழிச்சு நீங்க சொன்ன பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். ஓல்டு பென்ஷன்ல இருக்கிற அத்தனையும் டாப்ஸில் இருக்கிறது. எங்களுடைய 10% பங்களிப்பை தவிர என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். தியாகராஜன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம்.